வணக்கம். தினை அரிசியில் மிளகு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 125 கிராம் தினை எடுத்துருக்கிறேன். இது லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துருக்கிறேன். இதை வறுக்காமலும் பண்ணலாம். வறுத்துட்டு பண்ணும்போது பொங்கல் அதோடய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 50 கிராம் பைத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். நார்மலாக பருப்போட அளவு தினைக்கு ஈக்குவலாகவும் எடுத்துக்கலாம். குறைஞ்ச அளவு எவ்வளோ தினை எடுத்துருக்கோமோ அதில் 5ல் 1 பங்கு எடுத்துக்கலாம். பைத்தம்பருப்பு அதிகமாக சேர்க்கும்போது பொங்கல் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். இது ரெண்டுத்தையும் நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். சிறுதானியங்களை சமைக்கும்போது நல்லா ஊற வச்சுட்டு சமைக்கணும். அப்போ தான் அதில் இருக்க சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடுறேன். ஊறினதுக்கப்புறம் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்ல குழவா பொங்கல் வேணும்னா 1க்கு 3 பங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குழவா தான் பண்ண போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம கழுவி வச்சுருக்கிற தினையையும் பைத்தம்பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு தேவையான உப்பு இதிலேயே சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம். ஆனால் நம்ம மிளகு எங்கெல்லாம் சேர்க்குறோமோ அங்கே மஞ்சள் தூள் சேர்க்குறது நல்லது. இது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்தில் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்குறேன். ஓரளவுக்கு வெந்து கரைஞ்சி வருது. இதை கிண்டி விட்டுட்டு மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பொங்கலுக்கு தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு வச்சுருக்கேன். அதோட லேசாக கரகரப்பாக பிடிச்ச மிளகையும் சீரகத்தையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சோன்னு கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். தாளிச்சதை பொங்கலில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா நல்ல பொங்கல் நல்லா வந்துடும். ரொம்ப பேஸ்ட் ஆக்கிடாமல் ஜென்டலாக கிண்டி விட்டுக்குங்க. இது நம்ம மிளகை பிடிச்சி போட்டிருக்கிறதால மிளகோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். பொங்கல் நல்லா வெந்துடுச்சு. மேலே ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி வச்சுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது மண் பாத்திரன்றதால அதில் சூடு நிறைய நேரத்துக்கு இருக்கும். இதை அப்படியே வச்சிட்டோன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து எடுத்தோன்னா நெய் வாசனையோட பொங்கல் ரெடியாக இருக்கும். அட்டகாசமான ஹெல்தியான தினை மிளகு பொங்கல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.